தாவேகா கட்சியை சார்ந்த நம்முடைய ஆதவ் அர்ஜுனா அவர்கள் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒண்ணு நடத்தியிருந்தார். இதற்கு முன்னர் நம்ம தாவேகா கட்சியை சார்ந்த நிர்மல்குமார் அப்படின்றவரும் பிரஸ் சின்னதா போற போக்குல மைக் நீட்டும் போது சில பதில்கள், கேள்விக்கு சில பதில்கள் சொல்லிட்டு போயிருந்தாரு. ஆனா இன்னைக்கு நம்ம ஆதவ் அர்ஜுனா சார் அவர்கள் என்ன பண்ணாங்க, ஒரு பிரஸ் மீட்டே அரேஞ்ச் பண்ணி ஒரு பிரஸ் மீட் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட நம்ம தாவேகா கட்சியில நடந்த கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவங்க கட்சி ஆரம்பிச்சு ஆனாலும் இந்த ஒரு பிரஸ் மீட் கொஞ்சம் ஒரு எலாபரேட்டா ஒரு 45-50 நிமிஷம் சில கேள்விகள், ரொம்ப கேள்வி மொத்த கேள்வி கேட்க விடல, சில கேள்வி அவர் பதில் சொன்னாரு. அவர் பதில் சொன்ன விஷயங்கள், கேள்வி கேட்ட விஷயங்கள் நம்மள மாதிரி ஒரு பொதுப்படையான ஆளுகளுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம இந்த நிகழ்ச்சியில டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, இப்ப நம்ம ஆதவ் அர்ஜுனா சொல்றதை நம்ம எதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ திமுகவின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள், அதிமுகவின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அப்படி இல்லைன்னா நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய திரு சீமான் அவர்கள், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நம்முடைய பாஜகவின் மாநில தலைவர் மிஸ்டர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அப்படி இல்லைன்னா நம்முடைய தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் சொன்னா நம்ம என்ன பண்ணலாம், இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா ஆதவ் அர்ஜுனா சொன்னதுக்கு எதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, அவர் தன்னுடைய பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர் சந்திப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா, இது நான் பேசும் அனைத்தும் எங்களுடைய தலைவர் ஒப்புதலின் கீழ் நாங்க எல்லாமே கூட்டா உக்காந்து பேசி ஒரு முடிவெடுத்து இந்தந்த விஷயங்களுக்கு இப்படி நம்ம பண்ண போறோம்னு சொல்லி முடிவெடுத்து தான் நாங்க இங்க பேசுறோம். நானும் என்னுடைய நண்பர் நிர்மல்குமாரும் இதுக்கு முன்னாடி பேசுறது எல்லாமே தலைவரோட ஒப்புதலோட பேசுற விஷயங்கள் தான். இது தலைவர் சொல்ற மாதிரியே நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பத்திரிகையாளர் சந்திப்புல குறிப்பா ஒரு நிகழ்ச்சி சொன்னார், ஒரு விஷயம் சொன்னார். அப்ப இது என்ன ஆகுதுன்னா, தலைவர் விஜய் சொன்ன மாதிரியே நம்ம இதை கணக்குல எடுத்துக்க வேண்டியதுதான். அந்த விஷயத்துல நம்ம இவர் சொன்னது விஜய் சொன்னதா எடுத்து, நடிகர் விஜய், அதாவது நம்ம தாவேகாவின் தலைவர் திரு விஜய் சொன்னதாவே நம்ம எடுத்துட்டு இந்த ஒரு காணொலி நம்ம இதுல போடுறோம். இப்ப ஃபர்ஸ்ட் சில கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னாடி அவரு வக்ஃபு வாரிய சட்டத்தை பத்தி ஒரு கொஞ்சம் விளக்கமா சொன்னாரு. அது எப்படி தாவேகா எதிர்க்குது, அதை எப்படி நம்ம ஸ்டாலின் ஐயா, அதாவது நம்ம தமிழக முதலமைச்சர் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும், எல்லா மாநில முதல்வர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பி இந்த மாதிரி இந்த வக்ஃபு வாரிய சட்டத்துக்கு எதிராக ஒரு வாதிடணும், கோர்ட்ல போய் வாதிடணும் தான் சொல்லி சொன்னாரு. நல்ல விஷயம், நிச்சயமா வரவேற்க தகுந்த விஷயம். அதாவது எந்த இது யார் சொன்னாலுமே அதை ஏத்துக்கணும். ஏற்கனவே தாவேகா தன்னுடைய கட்சியின் சார்பா ஒரு சீனியர் சிங்வி அப்படின்ற ஒரு சீனியர் வக்கீலை வச்சு அவங்க ஆல்ரெடி சூட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுவும் கோர்ட்ல ட்ரையல்ல நடந்துட்டு இருக்கு. எத்தனை பேருனா அதுல பண்ணலாம், அது இவங்களும் பண்ணியிருந்தாங்க, அது அவரே வெளிப்படையா ஒப்புக்கிட்டாரு. நாங்க பண்ணியிருக்கிறோம், ஆனா எங்களுக்கு பெரிய வெற்றிலாம் ஒண்ணும் கிடையாது, நாங்களும் அதுல பங்கெடுத்திருக்கிறோம், எங்கள் பங்கு வர அரசாங்கம் பங்கெடுத்துன்னு சொல்லி சொன்னா இன்னும் மிக சிறப்பா இருக்கும். ஏற்கனவே கேரள அரசு இதுல பண்ண மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பண்ணி இஸ்லாமிய இன மக்களுக்கு நன்மை தேடி தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது உண்மையா வரவேற்க தகுந்த விஷயம். நம்ம நான் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம எந்த கட்சிக்கு சாதகமாகவும் எந்த கட்சிக்கு பாதகமாகவும் பேசுற பழக்கம் நம்மகிட்ட கிடையாது. எல்லா கட்சியும் நல்லதா இருக்கும், எல்லா கட்சியும் கெட்டதா இருக்கும். அது ஒருத்தர் நல்லதா இருக்கும், ஒருத்தர் கெட்டதா இருக்கும். நம்ம பொதுவா நம்ம மனதில் பட்ட விஷயங்களை தான் நம்ம ஒரு கட்சியை பத்தி பேசிட்டு வரோம். அப்ப ஒரு கட்சியோட நிகழ்ச்சிகளை பத்தி நம்ம பேசிட்டு வரோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப ஆதவ் அர்ஜுனா சொன்னது நம்ம தலைவர் விஜய், தாவேகாவின் தலைவர் விஜய் சொன்ன மாதிரி தான் அது ஒரு கணக்கு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, அது நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா வக்ஃபு வாரிய சட்டத்துக்கு எதிராக பண்ணும்போது அது ஒரு நல்ல விஷயம். சரி, ரைட். அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, இந்த தலித் மக்களுடைய இப்ப லேட்டஸ்டா ஒரு பிரச்சனை வந்தது இல்லையா, அந்த பத்தி நம்ம திருமாவளவன் என்ன பண்ணாங்க, எப்படி இது ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இதுல இன்வால்வ் ஆச்சு, ஏன் இன்னும் அதை பங்கெடுத்து சரி பண்ணல அப்படின்றதும் ஆதவ் அர்ஜுனா பேசினாரு. இன்னைக்கு இருக்கும் இந்த ஊடகங்களின் மத்தியில எப்படி தன்னுடைய அரசியல் பரப்புரையை தாவேகா பரப்புரை செய்ய போகுது அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னாங்க. அதாவது நம்ம ஆன்லைன்ல நம்மளுடைய கருத்துக்களை பகிர போறோம். அந்த கருத்துக்களை நம்முடைய அதாவது தாவேகாவின் நண்பர்கள், தாவேகாவின் மத்தாட்கள் என்ன பண்ணுவாங்க, நிர்வாகிகள்லாம் எல்லாருக்கும் பரப்ப முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கையை நம்முடைய தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர்கிட்ட அவங்களோட கேட்கிற கேள்விக்கு பதிலாக இந்த மாதிரி மீட்டிங் எல்லாம் போடாம இந்த மாதிரி பட்டியல் என்னும் போது அவங்களுக்கு வேண்டியது அவங்க சொல்லப்படும் கருத்து மக்களை போய் சென்றடையணும். அதை மீட்டிங் கூட தான் சென்றடையணும் அவசியம் கிடையாது, நம்ம இந்த மாதிரி ஆன்லைன்லயே நம்ம சென்றடைய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜியை அவரு விளக்கமா சொன்னாரு.
இந்த பத்திரிகையாளர் சந்திப்புல நான் பார்த்தது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, முதல்ல வந்து ஒரு தாவேக்கால இருந்து ஒருவர் வந்து உட்கார்ந்து அட்லீஸ்ட் இந்த அளவுக்கு வந்து ஒரு டீடைல்டா வந்து ஒரு விஷயத்த வந்து பேசியிருக்காரு. இதுல எனக்கு வந்து எந்த வெறுப்பு இல்லாம நம்ம பேசுறோம். இப்ப தலைவர் விஜய் வந்து எல்லா மீட்டிங்லயுமே வந்து ஒரு 4 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அவ்வளவுதான் பேசுறாரு. அதுக்கு மேல பேச மாட்டாரு. அதோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். அது வந்து ரொம்ப நம்ம பேசக்கூடாது, கம்மியா பேசணும், செயல் அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு கூட அவருடைய ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம். நமக்கு அதை பத்தி அந்த அளவுக்கு தெரியாது. அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னமோ அது அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே வந்து மக்களை கவரக்கூடியது. ஒரு சில பேர் வந்து ரொம்ப பேசி என்ன மக்களுக்கு வேணுமோ அதை சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, பேசாம மக்களுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க உணர்ந்து செயலால செய்வாங்க. இதுல விஜய் சார் வந்து எந்த மாதிரி இதுக்கு வரப்போறாரு அப்படின்றது அவருடைய இன்னும் நடக்க போறதை பத்தி தான் நம்ம அதை முடிவு எடுக்க முடியும். சரி, இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்ப ஆதவ் அர்ஜுனா சொன்ன அனைத்துமே வந்து தலைவர் விஜயனுடைய கருத்துக்கள், அதனுடைய ஒட்டிதான் இந்த கருத்துக்கள் வந்து சொல்லி சொன்னா. நான் ஆல்ரெடி வந்து அவங்க 2-3 விஷயங்கள் வந்து அவர் செஞ்சு நம்ம பாராட்டணும். இதுல இப்ப எழும் சந்தேகங்கள்னு சில இதெல்லாம் இருக்கு இல்லையா. இப்ப தாவேக்கா அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து ஒரு அருமையான பேர், தமிழக வெற்றி கழகம் அப்படின்றது ஒரு நல்ல கட்சியோட பேர். வந்து ஃபர்ஸ்ட் விஜய் வந்து ஒரு சினிமா நடிகரா இருக்காரு. நான் வந்து குஷி படம் வரும்போது பாத்தீங்கன்னா விஜயனுடைய நடிகர், அப்போ நடிகர் விஜயா இருந்தாரு. நடிகர் விஜயின் பார்த்து நம்ம எஸ் ஏ சந்திரசேகர் சார் வந்து ஒரு இன்டர்வியூக்காக, அப்போ வந்து சன் மியூசிக் அப்படின்றது வந்து சி சென்னை அப்படின்ற ஒரு சேனல் வழியா என்ன பண்றாங்க, அது ஒரு ப்ரோக்ராம் எடுக்கிற ஒரு நிறுவனம். அதை எடுத்து அப்ப சன் மியூசிக் வந்து ஒரு சண்டே ஈவினிங் 6 மணிக்கு அந்த மாதிரி ஒரு ஆஃப் ஒரு ஸ்லாட் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்லாட்ல எனக்கு ஒரு 2 நிகழ்ச்சிகள் அப்போ கிடைக்கும். இது வந்து 2000 குஷி வரும் நேரத்துல 2000. அப்போ நான் வந்து அவருடைய ஃபாதரை வந்து பேட்டி எடுக்க போயிருந்தேன். எஸ் ஏ சந்திரசேகர் சாரை வந்து பேட்டி எடுக்க போனேன். அப்ப நான் சொன்ன முதல் வார்த்தை எனக்கு இன்னைக்கும் ஞாபகம் இருக்குது. நம்ம நாணய தீர்ப்பு படம் வந்து வரும்போது விஜயுடைய அந்த அமைப்பெல்லாம் பார்த்துட்டு ஆனந்த வீடுன்ற அந்த பத்திரிகை வந்து இவரை வந்து எஸ் ஏ சந்திரசேகர்ன்ற அவருடைய மகன் அப்படின்றதால நம்ம பார்க்க வேண்டிய தலையெழுத்து நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாணய தீர்ப்பை பத்தி ஒரு விமர்சனம் எழுதியிருந்தாங்க. அதை நான் அவர்கிட்ட இன்ட்ரோடியூஸ் சொல்லும் போது அவர்கிட்ட சொல்லி, அப்படியாப்பட்ட விஜய் வந்து நீங்க இந்த குஷி படத்துல இவ்வளவு பேர் ஆளாயிருக்காரு, அதுக்கு உங்களுடைய பங்கீடு எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் ஒரு விஷயம் அப்ப நான் சொன்னேன் என்னன்னா, அப்படி இருந்த ஒரு நடிகர் வந்து தன்னுடைய செயல்பாட்டால தன்னுடைய திறமையால வளர்ந்து பெரிய ஆளாகி இன்னைக்கு வந்து ரஜினி சாருக்கும் ஈடு இணையா ரஜினி சாருக்கு என்ன மார்க்கெட் இருக்கோ அதுக்கு சற்றேற குறைய ஒரு மார்க்கெட்டை வச்சிருக்கிறார் அப்படின்னா அது அவருடைய தனிப்பட்ட உழைப்பு. அவர் அதுக்காக எவ்வளவு வலி தாங்கி இருப்பாரு, எவ்வளவு கஷ்டங்கள் தாங்கி இருப்பாரு. அப்படியாப்பட்ட ஒரு நடிகர் விஜய் வந்து கீழே இருந்தா மேல வராரு. அவருக்கு எல்லாமே தெரிஞ்சுது. சினிமா துறையில அவருக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம், அதாவது எல்லா விஷயம் அவர் தெரிஞ்ச விஷயத்துல மட்டும்தான் கை வைப்பாரு, தெரிஞ்ச விஷயம் கை வைக்க மாட்டார். அதான் அவருடைய பெரிய பிளஸ் பாயிண்ட். நல்லா டான்ஸ் ஆடுறாரா டான்ஸ் ஆடுவாரு, நல்லா ஃபைட் பண்றாரா ஃபைட் பண்றாரு, நல்லா படிச்சு நல்லா நடிப்பா அது போக மாட்டாரு. அது மாதிரி அவர் எது தெரியுமோ அதை கரெக்டா பண்றவர் வந்து நடிகர் விஜய். அதனால இத்தனை பேர் மக்களுடைய மனசை வந்து அவர் வந்து கொள்ளையடிச்சிருக்கிறாரு. அதே மாதிரி அவருக்கு அரசியல்ல வந்து எது தெரியுமோ அதை மட்டும் பண்றாரு அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கணக்கு. ஒரு படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். நல்ல டைரக்டர் வேணும், நல்ல ப்ரொடியூசர் வேணும், நல்ல மியூசிக் டைரக்டர் வேணும். அது ஒரு டீமை செட் பண்ணுவாரு. டீமை செட் பண்ணி படத்துக்கு ஒரு நல்ல ஹெட்டிங் வச்சு அந்த படத்தை வெற்றி அடையிறது தான் விஜயனுடைய ஸ்டைலு. இப்போ அதே மாதிரிதான் இந்த அரசியல் கட்சிக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நல்ல நேம் வச்சிட்டாரு. படம் டைட்டில் மாதிரி தமிழக வெற்றி கழகம் நல்ல பேர் வச்சிட்டாரு. வச்சுட்டு நல்ல இயக்குனர், நல்ல இசையமைப்பாளர் அந்த மாதிரிலாம் வேணும் இல்லையா. அது இன்னும் அவருக்கு வந்து ஃபுல்லா செட் ஆகல. அவர் இப்பதான் ஒண்ணுனா செட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த மாதிரி செட் பண்ணதுல நம்ம ஆதவ் அர்ஜுனா வந்து ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னு எனக்கு வந்து தோணுது. ஏன்னா அவருடைய பேச்சு வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா மத்த அந்த கட்சியில இருக்கிற மத்தோட பேச்சு வந்து யாருமே இல்லை அந்த கட்சியில. ஆக்சுவலா வந்து யாருமே என்னன்னா தொண்டர்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. இந்த தலைவர்கள் அப்படின்ற ஒரு ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் வந்து ரொம்ப பேசுறது இல்லை, வெளியில வந்து பேசுறது இல்லை. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதே நம்மளுக்கு வந்து வெளியில தெரியறது இல்லை. அதுக்கு அடுத்து இருக்குது வந்து இப்ப அந்த நிர்மல் குமார் அப்படின்ற ஒரு பல கட்சியை தாண்டி இங்க வந்தவர். அப்புறம் நம்ம ஆதவ் அர்ஜுனா இப்ப வந்து இணைஞ்சிருக்கிறாரு. சோ இந்த 3 பேர் தான் இப்போதைக்கு தெரிஞ்ச முகங்களா இருக்கு. நல்லா ஒரு இந்த மாதிரி கொஞ்சம் முக்கியத்துவம் அவங்க 3 பேர் தான் வந்து விஜய் தவிர தானே 2 பேர் தான் வந்து முக்கியத்துவம் தராரு. அப்ப அதுல இந்த ஆதவ் அர்ஜுனாவுடைய இந்த பிரஸ் மீட் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா இருந்தது அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கேள்விக்கு வந்து சளைக்காம சிரிச்சபடி வந்து பதில் சொல்றாரு. பரவாயில்ல, பாராட்டுக்கள். ஆனா இதுல ஒரு சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப
நெருடலான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம நடிகர் விஜய் வந்து அரசியல் உள்ள வந்துட்டாரு. சரி, அவர் எதை பேஸ் பண்ணி வந்தார் அப்படின்னா, ஆனா போனா இந்த எம்ஜிஆரோட வந்து இந்த விஜயை வந்து கம்பேர் பண்றது வந்து அது நல்லதுக்கு இல்லை அப்படின்றது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதையுமே நான் ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு பத்திரிகையாளர் கேட்கும் போது இவர் என்ன பண்றாரு, 1971 திமுக 48% ஓட்டு வாங்கியிருந்தது. அது 1977 24% ஓட்டாயிடுச்சு. அப்போ எம்ஜிஆர்ன்ற ஒரு நடிகர் வந்து உள்ள வராரு. மக்கள் ஃபுல்லா அவர் பின்னாடி நின்று எம்ஜிஆர்ன்ற ஒரு புதிய கட்சி உண்டாகி அவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சாரு. அதை போல நாங்க முயற்சி பண்ணணும்னு சொன்னா கூட பரவாயில்ல, அதை போல நாங்க வருவோம் அப்படின்றது தான் இதுல மிகப்பெரிய நிறுவனமான விஷயம். யதார்த்தத்தை ஃபர்ஸ்ட் வந்து தாவேகாவுடைய தொண்டர்களும் தாவேகாவுடைய தலைவரும் இவங்கெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். இப்ப எம்ஜிஆர் அப்படின்றவர் வந்து யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியல, இல்ல தெரிஞ்சு பேசலாம் தெரியாம பேசலாம் சொல்லி தெரியல. இந்த ஒரு விஷயம் மட்டும் நீங்க வந்து உங்க மனதில இருந்து எடுத்துருங்க. நீங்க எம்ஜிஆர் மாதிரி நான் முயற்சி செய்கிறேன் கூட சொல்லுங்க, அதை கூட நம்ம பரவாயில்லன்னு சொல்லி சொல்லலாம். ஆனா நான் தான் எம்ஜிஆர் மாதிரி வந்துடுவேன்னு சொல்லி சொல்லிடாதீங்க. அது உங்க கட்சிக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். என்ன காரணம், நல்ல இதுவாதான் சொல்றேன். நீங்க என்ன வந்து உடனே என்ன பண்ணாதீங்க, இவர் தாவேக்கா எதிரி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் சமமான ஒரு ஆளாதான் இருக்க முயற்சி செய்யறோம். நம்ம யாருடைய எதிரியும் இல்லை, யாருடைய ஆதரவாளரும் இல்லை. உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப எம்ஜிஆர் வந்து 1971 திமுகவுல அப்ப வந்து நம்ம அண்ணா வந்து இறந்துட்டாங்க. அண்ணா இறந்தது வருமா கலைஞருடைய தலைமையில வந்து திமுக போட்டி போடுது. ஆனால் அன்று ஓட்டு கேட்டது வந்து எம்ஜிஆரும் கருணாநிதியும் ஒன்னாதான் ஓட்டு கேட்டாங்க. அப்ப விழுந்த ஓட்டுக்கள்ல சரி பாதி ஓட்டுக்கள் வந்து எம்ஜிஆருக்காக விழுந்த ஓட்டு. அதனாலதான் அந்த 48% அடுத்த வாட்டி கலைஞருக்கு மட்டும் வெறும் 24% ஓட்டு விழுந்தது. மிச்சம் இருக்கிற 24% ஓட்டு 1977 நடந்த தேர்தல்ல நம்முடைய அதிமுக புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட அதிமுகவுக்கு விழுந்தது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எம்ஜிஆர் வந்து 1977 தான் 72 தான் கட்சி தொடங்கினாரு அப்படின்றது மிகப்பெரிய தவறு. அவர் கட்சி தொடங்குது அப்போ. ஆனா கட்சி பணியை அதுக்கு முன்னாடி 15 வருஷமா அவர் நடிகரா இருக்கும் போதே அண்ணாவால ஈர்க்கப்பட்டு அவர் போவாரு. ஃபர்ஸ்ட் சினிமா நடிப்பாரு, இவங்க மீட்டிங் பேசுவாரு, அரசியல் பணிகள் பார்ப்பாரு, அண்ணாவுக்கு உதவி பண்ணுவாரு. அண்ணா அவரை பல இடத்துக்கு போயிடறாங்க, மீட்டிங் போயிடறாங்க. அண்ணா ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணாவே சொன்னது என் இதய கனி எம்ஜிஆர்னு சொல்லிட்டு அவரு எடுத்த உடனே கட்சி தொடங்கி நடிச்சுட்டு அப்படியே கட்சி வந்து உள்ள வந்து இல்ல. அவருடைய வழி வந்து வேற வழி. எத்தனை பேரு எத்தனை ஆட்கள் வந்தாலும் என்ன ஆயிட முடியாதுன்னா எம்ஜிஆர் ஆக முடியாது. அதை வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்க. எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் இறந்து இத்தனை வருடங்கள் கழித்தும் இன்னைக்கும் ரெட்டலைக்கு வந்து ஒரு 20-25% ஓட்டு வந்து கன்ஃபார்ம்ன்றாங்க. அது யார் தலைவரா இருந்தாலும் சரிதான், அது எடப்பாடி ஐயா தலைவரா இருந்தாலும் சரிதான், ஓபிஎஸ் தலைவரா இருந்தாலும் சரிதான், சுப்பன் தலைவரா இருந்தாலும் சரிதான், குப்பன் தலைவரா இருந்தாலும் சரி, யார் தலைவரா இருந்தாலுமே இது நான் வந்து எம்ஜிஆருடைய விசுவாசி, எம்ஜிஆர் பிடிச்சலாம். இது வந்து ரியாலிட்டி. திமுகவோட அந்த சூரியனுக்கு எத்தனை சதவீத ஓட்டு இருக்குன்றது எப்படி ஒரு பர்மனண்டோ அதே மாதிரி அது வந்து அண்ணாவால் தோற்றுவிக்கப்பட்ட கட்சி, திராவிட கொள்கைகளை பேசும் கட்சி. ஆனா அதிமுக அப்படின்றது வந்து எம்ஜிஆரின் கட்சி. அது எந்த கொள்கைக்கான கட்சியும் கிடையாது, அது எம்ஜிஆரின் கட்சி. அந்த விழுந்த ஓட்டுகள், அன்னைக்கு விழுந்த ஓட்டுகள் எல்லாமே எம்ஜிஆருக்காக விழுந்தது. இன்னைக்கு விழுற ஓட்டுல வெறும் 5% மட்டும்தான் தலைவர்களுக்காக உலக திறமைச்சு. அத்தனை பர்சன்டேஜ் ஓட்டம் எம்ஜிஆர் ஓட்டுகள் தான். இன்னைக்கும் வந்து அதிமுக ஓட்டுகள் குறையறதுக்கு காரணம் வந்து தலைவர்கள் சரியா இருந்தாங்கன்னு சொன்னா எம்ஜிஆரின் வாக்குகள் சிதறி கிடைக்கின்றன. எம்ஜிஆரின் அபிமானிகள் வந்து சிதறி இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டா மறுபடியும் ரெட்டலைக்கு, அந்த ரெட்டலைக்கு தான் ஓட்டை தவிர மற்றபடி அதிமுக ஓட்டு கிடையாது. அவர் வாங்கி கொடுத்த சின்னம் ரெட்டலைக்கு தான் ஓட்டு. அதனால நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா, எம்ஜிஆர் காலம் இறந்தும் அவர் இறந்தும் இத்தனை வருஷம் கழிச்சு எம்ஜிஆரின் புகழ் பாடி ஓட்டு போடுறவங்க இருக்கிறாங்க. அதனால எந்த காலத்திலும் விஜயை வந்து என்ன பண்ணாதீங்க, எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி அவர் வர ஓட்டை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிடாதீங்க. இன்று இருக்கும் இளைஞர்கள் மற்றும் பெரியவங்க 2 பேரும், அவங்க பெரியவங்களை கேட்டு பாருங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க எம்ஜிஆருக்கு வந்து எப்படியாப்பட்ட ரசிகர்கள் இருந்தாங்க. இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து உங்களுக்கு இதெல்லாம் தெரியுது, சோசியல் மீடியால எல்லாம் தெரியுது. இப்படிலாம் நம்ம ரசிகர் இருக்கணும். அன்னைக்கே எம்ஜிஆருக்கு அவ்வளவு பேர் ரசிகர். அதனால நீங்க செய்யற விஷயத்துல வந்து மற்ற எல்லா விஷயமே வந்து நம்ம பாராட்டணும். ஏன்னா ஒரு கட்சி வந்து புதுசா ஒரு கட்சி வந்து இத்தனை பெரிய கட்சியோட வந்து போட்டி போடுறதுக்கு காரணம் வந்து விஜய் அப்படின்ற ஒரு நடிகர்களுடைய அந்த பவர் தான். அவர் வந்து அவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்கிறாரு. அவ்வளவு பெரிய ஸ்டாரினுடைய அந்த
அந்த புகழ் வந்து அவருக்கு வந்து எல்லா தமிழ்நாடு ஃபுல்லா அவர் வந்து தெரியப்படுத்திருக்கு. ஆனா நம்ம மோதுறது யாரு கூட அப்படின்றத நீங்க தெரிஞ்சுட்டு மோதுங்க. மோதும் போது சுத்தி இருக்கிற மத்த ஓட்டுக்களை வந்து உங்களுக்கு வரா மாதிரி வந்து நீங்க பிளான் பண்ணுங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க தேவையில்லாம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டீங்க, ரஜினி சாருடைய ரசிகர்ல வந்து நீங்க ரொம்ப பேசி 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 அந்த ரசிகர்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. என்னுடைய தனிப்பட்ட கணக்கு. இப்ப அஜித் சார் ரசிகர்களை பத்தி அவங்க வந்து இப்போ அஜித் விஜய் ஃபேன் இருந்தாலும் அந்த அஜித் தீவிர ரசிகர்கள் ஆல்ரெடி ஓட்டு போட மாட்டாங்க. அப்ப உங்களுக்கு ஓட்டு போடுறவங்க வந்து பெரும் பகுதியான ஆட்கள் யார் அப்படின்னு சொல்லி நீங்க ஃபர்ஸ்ட் கணக்கு பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, திமுகவுல இருந்து ஒரு பகுதி வந்து தாவேக்காக்கு ஓட்டு போடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா திமுக வந்து ஆல்ரெடி வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ் கட்சி, ஒரு ஆளும் கட்சி. அதுல இருந்து வந்து ஒரு 5% ஓட்டுகள் வேணா வெளியில வரலாம். ஆனா வெளியில வர 5% ஓட்டு கண்டிப்பா அதிமுக போன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அதிமுக வந்து ஒரு ரெண்டாவதா வந்த கட்சி. அந்த கட்சியோட ஓட்டை அவங்க எடுக்கிறதா பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி திமுக போன தடவை போட்டவங்க ஒரு 5 இருந்து ஒரு 7% ஓட்டு வெளியில வந்தாங்கன்னா கூட அதை பிரிச்சுக்கிறதுக்கு வந்து இப்ப ஆல்ரெடி வந்து நாம் தமிழர் கட்சி இருக்கு, உங்களோட கட்சி இருக்கு. இதுல வந்து நம்ம அன்புக்குரிய மாதவர்கள் சரியான ஒரு பாயிண்ட் சொன்னாரு. என்னன்னா 2 கட்சிகளுக்கு மாற்றான ஒரு கட்சியை மக்கள் தேடுறாங்க. அந்த 3வது கட்சியா நம்ம வந்து மக்கள் மனசுல போய் உட்கார்ந்தோம்னு சொன்னாதான் நம்ம ஓட்டுகளை நம்ம வந்து வாங்க முடியும். அதுக்கான முயற்சி அதை செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த மாதிரி விரும்புற மக்கள்கிட்ட என்ன பண்ணாதீங்க, நீங்க விஜய் வந்து ஒரு தவறான ஒரு போர்ட்ரேட் பண்ணாதீங்க. அவர் வந்து இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரம்மையை வந்து ஏற்படுத்தாதீங்க. மக்களுக்கு எல்லாமே தெரியும் யாரு எப்படி, நடிகர் யாரு, அரசியல்வாதி யாருன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு உயர்ந்த மனிதன் கிட்ட வந்து எம்ஜிஆர்ன்ற ஒரு உயர்ந்த மனிதன் கிட்ட வந்து இந்த மாதிரி இப்போ அவர் வந்து நம்ம எம்ஜிஆர்லாம் ஆயிட முடியாது, விஜய்னால எம்ஜிஆர் ஆயிட முடியாது, முயற்சிகள் பண்ணலாம். அப்படி ஆள் எதுவுமே நம்ம போய் சேர்த்து வச்சு பேசக்கூடாது. அதனால வந்து நீங்க உங்களோட கட்சியை வளர்க்கறதுக்கு நீங்க முதல்ல சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்தது. அதை ஃபாலோ பண்ணுங்க, அதெல்லாம் செய்யுங்க. ரொம்ப விஷயங்கள் வந்து மக்களுக்கு எடுத்து செல்லுங்க, போராடுங்க. இந்த மாதிரி பல கருத்துக்களை பல கட்சிகள் சொல்லுங்க, ஒரு கட்சி தன்னால வளரும். ஆனா எக்காரணத்தை கொண்டும் இறந்த நம்முடைய பெரியவரை வந்து கம்பேர் பண்ணாதீங்க. விஜய் வந்து கம்பேர் பண்ணா அது உங்க கட்சிக்கு தான் இழப்பா ஏற்படும். மற்றபடி இன்றைக்கு சொன்ன ஆதவ் அர்ஜுனாவுடைய பிரஸ் மீட் நம்ம ஏன் பேசணும்னா, இது விஜய் தலைவர் விஜயோட நம்ம கலந்து பேசிதான் இந்த பிரஸ் மீட் பண்ணோம் அப்படின்னு சொன்னதுனாலதான் இந்த காணொலி நம்ம போட்டோம். அந்த வகையில விஜயனுடைய சில கருத்துக்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை மற்ற மாநிலங்களையும் சேர்த்து வச்சு பண்ணுங்க. அதே மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் கொடுங்க இந்த விஷயத்துக்கு. ஏன்னா இஸ்லாமிய மக்களுக்காக போராடும், யார் போராடினாலும் எந்த வகையில போராடினாலுமே வந்து பாராட்ட வேண்டியது மக்களுங்க, இஸ்லாமிய மக்களுடைய கடமை. அதனால அவங்களும் உங்களுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இதே போல மேலும் பல சிந்தனைகளுடன் உங்கள் கட்சியை வளர்க்க முயற்சி பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.